ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜுஜுட்சு கைசன் தி கல்லிங் கேம் ஆர்க் சீசன் 3 எபிசோட் 4. முழுக்க முழுக்க ஒரே ஒரு எபிசோட்ல ஜெனின் கிளான் மொத்தத்தையும் அழிச்ச எபிசோடு பார்த்துருக்கிறீங்களா? இந்த எபிசோடு நடக்க போகுது. ஏன்னா, தன்னோட அங்கிள் எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் இப்போ நம்ம மாக்கியும் இருக்க போறா. டொஜி மாரியே தான் இப்போ மாக்கி இப்போ ஜெனின் கிளானையே அழிக்க போறா. அந்த எபிசோட தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஜெனின் கிளான், அதாவது நம்ம நவோயா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட வீட்டுக்குள்ள போறதுக்காக தான் நம்ம மாக்கி கத்திய தூக்கிட்டு உள்ள போய்க்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல, ஐயையோ! என்னது உன் முகரையெல்லாம் இப்படி இருக்குது? சாதாரணமா பொண்ணுங்களே பார்க்க மாட்டாங்க. அதுவும் கர்ஸ்டு பவர் இல்லாத உன்னெல்லாம் யாரு பார்ப்பாங்க? முகரைய வேற இந்த லட்சணத்துல ஆக்கி வச்சுக்கிட்ட. இப்போ உன்னை யாரு பார்ப்பாங்க? அத மட்டும் சொல்லு அப்படின்னு நவோயா வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு எகத்தாளமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல நம்ம மாக்கி, அவ தனியா ஒரு அறை இருக்குது. அந்த அறைக்குள்ள பெண்களே போகக்கூடாது. இவன் மட்டும் அங்க போய்க்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்ல இங்க பாரு, அந்த கர்சர் டூல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பகுதி, அந்த இடத்துல அங்க நம்ம போகக்கூடாது. அதாவது நான் போகக்கூடாது. ஆஸ் அ ஜெனின் தலைவனா நீ தான் அங்க முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நவோபீட்டா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவரோட முடிவு வந்து கடைசியா நம்ம ஜெனின், அதாவது ஃபுஷிகரோ தான் தலைவனா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா நான் எப்படி அத பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போதே, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா மாய்க்கு ஒரு நல்ல உலகத்த நான் உருவாக்கி தரணும் அப்படின்னு நம்ம மாக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவங்க அம்மாவும் சொல்ற பேச்ச கேளு, அங்க போகாத, திரும்பி வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம மாக்கி அவ பாட்டுக்கு உள்ள போய்க்கிட்டே இருக்கிறா. காரணம் அந்த இடத்துல கர்சல் டூல்ஸை எடுக்கிறதுக்காக. ஸோ அப்படி அவ உள்ள போய்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல கர்சல் டூல்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா இவளுக்கு ஆச்சரியம் தர மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்பா தான் இருக்கிறாப்புல. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. அதாவது ஜின்சி அப்புறம் நவோயா 2 பேருமே சேர்ந்து இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, எப்படியும் மாக்கி இந்த இடத்துல வருவா, நம்ப அவள கொன்றுலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், இவங்களோட ஜெனின் கிளானுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம, தன்னை எதிர்க்கிறவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், மத்தவங்களோட சப்போர்ட்ட ஆதரவ எடுக்கிறதுக்காகவும், அவங்க கரெக்ட்டா இவங்க பெத்த பொண்ணையும் கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே, பெத்த பொண்ண கொல்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு ஓஜி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஓகி தான் முதல்ல ஐடியா கொடுத்ததே அப்படிங்கிறாங்க. ஸோ இதே சமயத்தில் அவங்க அப்பாவும் இங்கே தான் இருக்கிறாப்புல. ஸோ தன்னோட தந்தையுமே முன்னாடி அங்கே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மாயுமே கத்தி குத்து வாங்கி ரத்த வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருக்கிறா. இந்த இடத்துல நீ கர்சர் டூல்ஸ் தேடி வரும்னு எனக்கு தெரியும் மாக்கி. அதனால தான் இந்த இடத்துல எந்த ஒரு கர்சர் டூல்ஸும் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் வரவும் முடியாது. வந்தாலுமே நீ செத்துருவ அப்படின்னு அவங்க அப்பா ஓகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் உள்ள வரா பாருங்க. இந்த இடத்துல எதுக்கு வந்த? நீங்க வரக்கூடாது பைத்தியக்காரி, நீங்க வரவே வேணாம் அப்படின்னு நம்ம மாய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இவ உள்ள இறங்கி அந்த கர்சர் டூல் எடுத்துட்டு போறா பாருங்க. சொல்லப்போனா இவ வச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கர்சர் டூல். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் போன் அப்படின்னு ஒரு ஸ்வாடு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வீச்சிடுறான். நம்ம மாக்கியோட நெஞ்சாங்கூடு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிச்சிருச்சு. ஸோ அதில் அவ கீழே விழுந்துட்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எதுக்காக நம்ம இனத்துக்கு தலைவனாக முடியலன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் நீ 2 பேர் இருக்கிறனால தான். ஏன்னா எந்த ஒரு தலைவனுமே அவன் சக்தியை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படியே முடிவு பண்ணுறதா இருந்தாலுமே அவனுக்கு பிறந்ததை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேருமே எனக்கு பிறந்தது தான் ஒரு பெரிய சாபக்கேடாகவே இருந்தது. ட்வின்ஸ் பிறந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேருமே சக்தி இல்லாமல் கர்சரி எனர்ஜி இல்லாமல் பிறந்தது அது எனக்கு ஒரு இழிவாக இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் அண்ணனை தேர்ந்தெடுத்தாங்க தலைவனா. என்ன தேர்ந்தெடுக்கல. அவனை விட அதிகமாக சக்தி எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் 2 பேர் இருந்ததுனால தான் என்னால் தலைவனாக முடியல. இப்போ நீங்கள் 2 பேருமே இதே இடத்துல சாகுங்க. இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அங்கே இருக்கிற கர்சரி எனர்ஜியை இந்த இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்கும் தான் நான் பயன்படுத்துவேன். ஆனால் அதுங்க என்னை பார்த்து பயந்ததுனால இப்போ நீங்கள் அதுக்கிட்ட எல்லாருமே சாக போகிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா இங்கே விட்டுட்டு போயிட்டான். மாய் பார்த்தீங்கன்னா அவள் எந்திரிச்சு வந்து தன்னோட அக்காவை இப்படி பிடிச்சி பார்க்குறா. இவன் இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு. அவளோட நெஞ்சு பிடிச்சி பார்க்கும்போது தெரியுது அவள் இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. எப்பவும் போல நீ இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறீல, நீ போராடிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவோட உதட்டுக்கு பக்கத்துல போய் இது எல்லாமே வீண் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை விட worst வேற என்ன இருக்குது அப்படின்னு அவ சொன்ன அடுத்த செகண்டே நம்ம மாக்கி ஏதோ ஒரு இல்யூஷனுக்குள்ள போறா. அவ ஒரு பீச் கரையோரத்துல ஒதுங்கி அவ மயக்கத்திலிருந்து தெளிகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்துல இன்னொரு பக்கத்துல நம்ம மாய் பார்த்தீங்கன்னா அவ கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறா. நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்னோட கர்சர் ஸ்பிரிட் பவர் எப்படி வேலை செய்யணும்னு தெரியுமில்ல. ஏன்னா இந்த இடத்துல என்னதான் இருந்தாலுமே சரி, நானுமே கத்தி குத்து வாங்கியிருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது. எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட விட்டுட்டு நான் கடலுக்குள்ளே போயிடுறேன் போ அப்படின்னு மாய் அவ பாட்டுக்கு சாகிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறா.
இங்க பாரு மாய், எதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் நீ எதுவும் செய்ய வேணாம், தயவு செஞ்சு திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல என்னால முடியாது மாக்கி. ஏன்னா ட்வின்ஸா பொறந்தது 2 பேருமே சாபக்கேடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கும் இப்ப அது புரிஞ்சு போச்சு. ஏன்னா சக்திகளுமே ஒருத்தருக்கு தான் இருக்கக்கூடியது. நம்ம 2 பேருமே பிரிஞ்சதுனால நம்ம கிட்ட ஒருத்தருக்கு கம்மியான சக்தி, ஒருத்தருக்கு சக்தியே இல்லாம இருந்தது. அப்படி ஒருத்தருக்கு சக்தி வரணும் அப்படின்னா இரட்டை பிறவியர்கள்ல ஒருத்தங்க செத்தா அது தப்பே கிடையாது. இப்போ ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு ஒரு ரிச்சுவல் பண்றது இல்லையா? அந்த மாரி இந்த ரிச்சுவல்னு நெனச்சுக்கோ. ஏன்னா, இந்த ட்ரேட் ஆஃப் கரெக்ட்டா நடந்தா தான் கண்டிப்பா நீயுமே ஒரு நல்ல சக்தி வாய்ந்தவளா மாற முடியும். அண்ட் நான் என்னோடதையுமே உன்கிட்ட குடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவளோட கர்ஸ்டு பவர் கொஞ்சம் லைட்டா அண்ட் அதே சமயத்துல சின்ன வயசு ஞாபகார்த்தமா ஒரு பூ இருக்கும். அந்த பூவ பார்த்தீங்கன்னா, இவ கையிலேயே குடுத்துட்டா. சரி, இதுக்கு மேல யாரையுமே உயிரோட உயிராட எல்லாரையுமே கொன்னு போட்டுரு அப்படின்னு சின்ன வயசா மாரி அவ பேசுறா பாருங்க. தன்னோட தங்கச்சி இறக்கறத அவ கண்ணு முன்னாடியே பார்க்குறா. அண்ட் அவ எந்த இந்த நினைவுக்கு வந்து மாய் மாயின்னு கத்துனாலும் தன்னோட தங்கச்சி கடைசி மூச்சு இருக்கிறத அக்காவுக்கு கொடுத்துட்டு அவ செத்து போயிட்டா. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பங்கார வெளியே போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் அவனுக்கு ஒரு பயம் வெளியே வருது. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பயத்தை அவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பயந்தானோ அதே பயம் இப்போ திரும்ப அவனுக்கு வருது. மறுபடியும் நீ இங்கே வந்துட்டியா, வா, என்ன ஆனாலும் சரி, ஒரு ஃபெயிலியரை உன்னை நான் கொல்லாம விடவே மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு ஸ்வாட ஸ்விங் பண்ணுறான் பாருங்க. ஸ்விங் பண்ண அடுத்த செகண்ட் அந்த இடத்துல மாக்கி சாவான்னு பார்த்தா அந்த இடத்துல ஓஜியோட தலை அப்படி கீழே விழுந்து செதறுது. ஸோ இப்போ நம்ம மாக்கி வெளியே வந்துட்டா. அண்ட் அவனோட தலையுமே கீழே விழுகுது. அப்படின்னா இனிமே நம்ம ஆரம்பிக்கலாமா மாய் அப்படின்னு மாக்கி சொல்றா. அண்ட் இப்போதான் கரெக்டாக ஆட்டமே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒரு யூனிட் போறாங்க. இந்த யூனிட்டோட பேரு குக்குரு யூனிட். ஸோ இங்க பாருங்க, மாக்கி ரொம்பவே பைத்தியகரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நான் வரதுக்குள்ள அவளை போய் கொன்றுங்க, ஏன்னா அதெல்லாம் சிம்பிளான மேட்ரு அப்படின்னு அவங்களோட தலைவன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த குக்குரு யூனிட் அப்படிங்கிறது ஜெனின் கிளான்லேயே ஆம்பளைங்க எல்லாருமே கர்ஸ்டு எனர்ஜி இல்லாமல் இருப்பானுங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹெய் யூனிட்டில் இருக்கிறவங்க. அண்ட் இவங்க எல்லாருமே மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கற்றுவங்க. ஸோ இந்த கூட்டத்தில் இருந்து தான் நம்ம மாய்க்கியும் வந்திருப்பா. ஆனால் அவள் ஜுஜுட்சு ஹையில் சேராதுக்கு முன்னாடி அவள் இங்கே தான் இருந்திருப்பா. அங்கே இருக்கிற எல்லாருமே இவளை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவளுமே பார்த்தீங்கன்னா கர்ஸ்டு அந்த டூல் எடுத்துகிட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்கிறா. எல்லாருமே அவட போட்டு தள்ளுகடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எவமெல்லாம் வரானோ தொண்டை குறவழி எல்லாத்தையுமே போட்டு அறுத்து அறுத்து போடுறா. எல்லாருமே இவளை எதிர்க்க வராங்க. கண்ணை ஓடி கண்ணை திறக்கிறக்குள்ள தன்னோட அங்கிள் டொஜி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு டொஜிக்கு இருந்ததோ அதே அளவு இப்போ இவளுக்குமே இருக்குது. ஃபுல் ஸ்பீடில் போய் அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறா. எத்தனை பேர் இவளை அடிக்க வந்தாங்களோ அத்தனை பேரையுமே நின்று அசால்ட்டாக தலையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு சும்மா பேப்பரை கட் பண்ணுற மாதிரி அவள் அசால்ட்டாக எல்லாத்தையுமே கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த எபிசோடு முழுக்க முழுக்க நம்ம மாக்கிக்காகவே உருவாக்கப்பட்டது. ஏன்னா இந்த எபிசோடை பார்க்கும் போதே தெரியுது மாக்கி எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு அழிவோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணுக்கு நேரம் இன்னைக்கு தான் பார்த்துருப்பானுங்களாட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவங்கள கொல்றதுலையே சும்மா ரத்தம் தெறிக்குது. சும்மா 1 இன்ச் பஞ்ச் எல்லாம் நறுக்குன்னு வைக்கிறா. அங்கே தெரிச்சு போய் உலகிறான். சொல்ல போனால் இவ்வளோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுருப்பாள்ல, அதனால தான் இவளுமே நல்லா ஃபைட் பண்ண முடியுது. அண்ட் அதே சமயத்தில் அங்கே மீதி செத்த போனவங்க அங்கே இருக்கிறவங்கலாம் பயந்துகிட்டு இருக்கும் போது கை காலை வெட்டி தூக்கி போடும்போது கத்தியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கை இன்னொருத்தனோட தலையில் வந்து விழுகுது. அங்கே இருக்கிற எல்லாத்தோட கழுத்து, தலை, கை, கால் அப்படின்னு ஒன்று விடாமல் அறுத்து போட்டுட்டா. அங்கே இருக்கிற எல்லா குக்குரு யூனிட்ஸ் ஆம்பளைங்களும் செத்து போயிட்டானுங்க. இந்த தலைவன் வந்திருப்பான்ல, அவனுமே வந்துட்டு என்னடா போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே அந்த இடத்துல அவனுக்கு சாவலை. ஆனால் இன்னொரு பக்கம் மாக்கி ஒருத்தனை பார்க்குறா. அண்ட் அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு கை மாதிரி. இந்த இடத்துல இந்த இப்பேற்பட்ட ஒரு டெக்னிக் இருக்குதுன்னா அப்படின்னா சோஜிரோ இன்னும் இங்கே தான் இருக்கான்னு இருக்குது, ஹெய் யூனிட் வந்துட்டாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹெய் யூனிட் அப்படிங்கிறது இந்த ஜுஜுட்சு ஹை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெனின் கிளானில் இருக்கிற ஹையஸ்ட் பவர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே 3 பேர் இருப்பாங்க. அதில் ஜினிச்சியும் ஒன்று. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. அதாவது மாக்கியும் அப்புறம் அந்த குக்குரு யூனிட்டுக்கு தலைவனாக இருக்கிறான் அவனும். இவங்க 2 பேரும் போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாக்கிக்கு ஏதோ ஒரு கர்ஸ்டு பவர் இருக்குது. அந்த பவர் வச்சுக்கிட்டு இவன் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. 2 துண்டை பிச்சு போட்டுட்டா. அண்ட் ரேண்டா அப்படிங்கிறவனுக்குமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கர்ஸ்டு டெக்னிக் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு மாக்கியை அப்படியே ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுட்டான். ஜினிச்சி, இதுக்கு மேலே நீ அவளை கொண்டு போட்டுரு, ஏன்னா அவளை பார்த்தா டொஜி மாதிரியே தான் இருக்குது. அவள் டொஜி மாதிரி முழுக்க முழுக்க மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறா. உனக்கு டொஜியை பற்றி தெரியுமில்ல, அவன் ஜெனின் கிளானை கொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தனால தான் இன்னைக்கு நாமளே உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இப்போ டொஜி மாதிரி இவ இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளை கொண்டு போட்டுருவா, நீ அவளை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு ஜினிச்சி கிட்ட சொன்னோம். அடுத்த செகண்டே அவனுமே அவனோட பவரை பயன்படுத்துகிறான். சும்மா வானத்திலிருந்து 900 குத்துகள் மாதிரி நம்ம மாக்கி மேலே வந்து தொப்பு 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 தொப்புன்னு உழுகுது. நீ சாதிச்சிட்ட ஜினிச்சி, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரேண்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல வர்றது ஜினிச்சியே கிடையாது. ரேண்டாவும் இந்த இடத்துல அப்படி செத்து போயிட்டான். ஜினிச்சியோட தலை பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கியோட கையில் இருக்குது.
ஐயோ! கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு பொண்ணு இங்க வந்துகிட்டு இருக்காளே! அப்படின்னு நோய கிண்டல் பண்ணும்போது, என் மனச மொத்தமா உருவி அவ எடுத்துட்டு போயிட்டா. இதுக்கு மேல என் மனசுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்குமே இடமே கிடையாது அப்படின்னு மாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தன பார்த்தேன். என் ஜெனின் கிளான்ல தலைவனாகறதுக்கு ஒருத்தன் சுத்தமா தகுதியே இல்லாதவன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவன சொன்னாங்க. அப்ப நான் அவனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் போய் அவன பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுது. அவனோட பேரு தான் டொஜி. ஆனா நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிற? பிசிக்கல் எபிலிட்டீஸ் அதிகமா இருந்தா நீ டொஜி நெனச்சுக்கிட்டு இருக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. நீ டொஜிக்கு நிகரா கூட வரமாட்ட. அந்த அளவுக்கு நீ வீக்கானவ. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். செனின் கிளானுக்கு தலைவனாகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நவோயா ரொம்பவே வேகமா போய் அவன் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவனோட டெக்னிக் ப்ரொஜெக்டைல் டெக்னிக்கு. இவன் ஒரு செகண்டுக்கு 24 தடவை ரொம்பவே வேகமா போய் 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 அடிப்பான். ஸோ ஆனா நம்ம மாக்கி ரொம்பவே பொறுமையா இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறா. அவ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அவன் நிகறான் அப்படின்னு 1, 10 அப்படின்னு அவ எண்ணிக்கிட்டு இருக்கிறா. கரெக்டா அவ அடிச்ச மூமெண்ட்டு அவ அதே இடத்துல நின்னு ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கிறா. நீ என்ன பண்ற? நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன அடிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அது கண்டிப்பா முடியாது. நான் எந்த அளவுக்கு வேகமா போறேனோ அந்த அளவுக்கு என்னோட சக்திகளும் அதிகரிக்கும். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட செத்தடி அப்படின்னு ஃபுல் வேகத்துல பார்த்தீங்கன்னா, இவன் இந்த ஊரையே ஒரு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம மாக்கி ரொம்பவே பொறுமையா இருக்கிறா. வந்த அடுத்த செகண்டே நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கவனிச்சேன். நீயும் அந்த ஸ்பீடா போற அந்த ஆளும் ரொம்பவே ஸ்லோவா இருக்கிறீங்க. ஆனா 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல கம்மியா போனீன்னா, நீ எங்க வரேன்னு எனக்கு அப்படியே அக்யூரேட்டா தெரியும் அப்படின்னு கரெக்ட்டா எங்க வர அப்படின்னு மாக்கி கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே ஒரு குத்து விட்றா பாருங்க. முகரையில இருக்கிற எலும்பு எல்லாமே சல்லி சல்லியா பொடி பொடியா அப்படி நொறுங்கி போகுது. பையன் அடி வாங்கின உடனே மூஞ்சி அப்படியே சக்கையா போயிருச்சு. இதுக்கு மேல நவயாவால எந்திரிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அடி முகரையிலேயே. அடுத்து தன்னோட அம்மாவை தேட போயிட்டா. அம்மா எங்கம்மா இருக்கிறீங்க? அப்படின்னு சின்ன குழந்தை அவங்க அம்மாவை தேடி அலையும்ல, அந்த மாரி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு இல்ல, அவங்க அம்மாவ கொல்றதுக்கு. அவங்க அம்மாவ பார்த்தோனே கதவ தொறக்கிறா பாருங்க. "வேணாம் என்கிட்ட வராத" அப்படின்னு அவங்க அம்மா கத்தவே அவங்க அம்மா கழுத்தறுத்து போட்டுட்டாங்க. அப்படி அறுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம நவோயா இன்னும் எந்திரிச்சு தான் வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு ஃபைனல் அட்டாக் குடுக்கறது இந்த மாரி தானா? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல அப்படின்னு நவோயா மறுபடியுமே அவள கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கும்போது, தான் மாக்கியோட அம்மா பார்த்தீங்கன்னா, இறங்கி ஒரு குத்து குத்துறாங்க கத்தியில. "உங்கள பெத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்" அப்படின்னு தன்னோட மகள இவங்கள கொன்னது. அண்ட் இப்போ ஜெனின் கிளானையே மொத்தமா இவ தூர் வாங்கிட்டு போயிட்டால்ல, அத நெனச்சு பெருமைப்பட்டுட்டு இவன கொல்றாங்களோ என்னமோ! அண்ட் நம்ம மாயோட கிளாஸ்மேட்டுமே பார்த்தீங்கன்னா, அவ செத்தத நெனச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. "இதுக்கு தான் நான் அவள இங்க வர வேணான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றது மாக்கி?" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு மேல எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க. நான் போய் எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் அத பார்க்குறேன்" அப்படின்னு அவ சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ ஹேய் குரூப்ல இருந்து 6 பேரு. அப்புறம் ஷோ குரூப்லேருந்து ஒரு 9 பேரு, அப்புறம் குக்குரு யூனிட்லேருந்து மொத்தம் 21 பேரு எல்லாருமே அவங்களோட நகரத்த அவனுங்க கண்ணு முன்னாடி பார்த்தானுங்க. அண்ட் கோஜோ அண்ட் காமோ கிளான்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் ஹையர் அப்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஜெனின் கிளான ரிமூவ் பண்றதுக்காக. ஆனா, அந்த பிக் 3 ஃபேமிலி இன்னும் அந்த ப்ரொபோசல ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. காலையில உள்ள போன பொண்ணு, சாயந்தரம் அவ வம்சத்த கிளானையே மொத்தமா அழிச்சிட்டு தான் வெளிய வந்திருக்கிறா. அண்ட் இத நினைச்சு டொஜி ரொம்பவே பெருமைப்படுவாப்புல. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.